நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பொதுவாக இன்றைக்கு ஒரு தர்க்கத்துக்குரிய காரியமாக காணப்படுகிறது, ஆதாம் முதல் மனிதனா இல்லையா, ஆதாமுக்கு முன்னர் மனிதர்கள் இருந்தார்களா இல்லையா, தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் உருவாக்கினவர் முதலாவது சிருஷ்டித்த மனிதன் ஆதாமா, இல்லை என்றால் ஆதாமுக்கு முன் மனிதர்கள் இருந்தார்களா? இது ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியமாக காணப்படுகிறது. வேதாகமத்திலே எந்த பொருளும் வெளிப்படையாக காணப்படுகிறதில்லை. வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த தீர்க்க தரிசனமானாலும் சரி, வேதத்திலே கர்த்தர் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியங்களாகவே ஒவ்வொரு காரியமும் காணப்படுகிறது. அப்படி ரகசியங்களாக காணப்படக்கூடிய அந்த காரியங்களை கர்த்தர் அவைகளை எப்பொழுது வெளிக்காட்ட வேண்டும் என்று அவர் திட்டம் செய்திருக்கிறாரோ அப்பொழுது அவைகளை வெளிக்காட்டி வந்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்திலும் இப்படியான கிரியைகளே நடந்து வந்திருக்கிறது. நாம் புறஜாதிகள், நாம் எப்படியாக புறஜாதிகள் என்று கணிக்கப்படுகிறோம்? நாம் ஒரு இஸ்ரவேலனாக பிறக்கவில்லை, நாம் இஸ்ரவேல் அல்லாத ஒரு ஜாதிக்குள்ளாக இருந்து நாம் பிறந்து வந்திருக்கிறோம். அப்படியாக இஸ்ரவேல் அல்லாத ஜாதிக்குள்ளாக நாம் பிறந்து வந்திருக்கிறபடியினால் நம்மை புறஜாதிகள் என்று வேதம் கூறுகிறது. அப்படி என்றால் புறஜாதி மற்றொன்று கர்த்தருடைய ஜாதி, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனம் அது இஸ்ரவேலர்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்ட காரியம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும் என்று சாட்சியிடப்பட்டது போல இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே விசுவாசம் வைத்ததின் மூலம் நாம் கர்த்தருடைய ஜாதியாக மாறி இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதாம் முதல் மனிதன் என்றே நமக்குள்ளாக போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் முதல் மனிதன் என்று எல்லா சபை காலங்களிலும் சாட்சியிடக்கூடிய ஒரு காரியமாகவே காணப்பட்டது. இன்றைக்கு சபை காலங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. 7 சபை காலங்களும் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய வேளையிலே கர்த்தருடைய ஜனமாய் எண்ணப்பட்டிருக்கிற கிறிஸ்தவம் என்ற ஜனம் தான் பெற்றிருக்கிற கிருபையை அது நிறைவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய ஜனம் என்று சாட்சியிட கிருபையை பெற்ற இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு எப்படியாக கர்த்தருடைய ஜனம் என்ற நிலையில் இருந்து அவர்கள் மாறுபட்டார்களோ, அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டார்களோ, அதே போலத்த ஒரு நிலை கர்த்தருடைய ஜனம் என்று சாட்சியிடப்படுகிற கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் ஒரு நிறைவு வர வேண்டும். அப்படி நிறைவு வரக்கூடிய வேளையிலே கர்த்தர் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம், 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தத்தின் போது தேவ ரகசியம் நிறைவேறும். தேவ ரகசியம் என்பது 7வது சபைக்குரிய தூதனுடைய காலம் நிறைவேறும் பொழுது அது வெளிக்கொணரப்பட வேண்டும். அந்த தேவ ரகசியம் நிறைவு பெற வேண்டும். அப்படியாக நிறைவு பெறக்கூடிய அந்த தேவ ரகசியத்துக்குள்ளாக வேதாகமத்திலே முதலாவது மனிதனாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆதாமுடைய காரியங்களிலே கர்த்தர் எவைகளை அதற்கு முன்னரும் பின்னரும் திட்டம் பண்ணி இருந்தாரோ அவைகளும் சாட்சியிடப்பட வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்படி தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன் வார்த்தையின்படியாக 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டான். அப்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்களை அவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இவர்கள் எப்படியாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கினார் என்று. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். முதலாவது தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார். பூமியிலே மண் இருந்தது, அந்த மண்ணிலே தாதுக்கள் காணப்பட்டது. இந்த தாதுக்கள் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதனிடத்திலும் காணப்படுகிறது. எப்படியாக இரும்பு என்ற உலோகம் பூமிக்கடியிலே இருக்கிறதோ அதே போலத்த ஒரு நிலை மனிதனுடைய சரீரத்திலும் இரும்பு ஒரு சத்தாக காணப்படுகிறது, கால்சியம் ஒரு சத்தாக காணப்படுகிறது. பூமிக்குள்ளே உப்புத்தன்மை இருக்கிறது, அந்த உப்புத்தன்மை மனிதனுடைய சரீரத்திலும் இருக்கிறது. இப்படியாக பூமிக்குள்ளாக மணலிலே இருக்கக்கூடிய அந்த நிலை மனிதனுடைய அந்த சரீரத்திலும் வந்திருக்கிறது. இவை சாட்சியிடுகிறது மனுஷனை அவர் பூமியின் மண்ணினால் உருவாக்கினார் என்று. இந்த மண்ணிலே காணப்படுகிற தன்மைகள் யாவும் மனிதனுடைய மாம்ச சரீரத்திலும் காணப்படுகிறது. மனிதனுடைய சரீரம் மாத்திரமல்ல,
எல்லா உயிரினங்களும் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது என்று வேதம் இங்கே சாட்சியிடுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. மண் மாமிசமும் இரத்தமும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை உருவாக்குகிறது. மண்ணான இந்த சரீரத்துக்குள்ளாக மாமிசமும் இரத்தமும் இருக்கக்கூடிய ஒரு நிலை மனிதன் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நிலையாக காணப்படுகிறது. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் மாமிசமும் இரத்தமும் கொண்டதாக காணப்படுகிறது. இப்படி மாமிசமும் இரத்தமும் கொண்டதான இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் சாட்சியிடுகிறது. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த சரீரம், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த மாம்சமும் இரத்தமும் கலந்திருக்கக்கூடிய தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த சரீரத்தோடு செல்வதில்லை. மண் இது பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டது. வேதம் சாட்சியிடுகிறது, வானத்தையும் பூமியை உருவாக்கின போது பிதாவுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம், அனுப்பப்பட்ட வார்த்தைக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம் தேவன். ஆதியிலே தேவனால் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனால் 6 நாட்களிலும் கிரியைகள் நிறைவேற்றப்பட்டு அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். இதை வேதம் சாட்சியிடுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், மண்ணான இந்த சரீரம், மாமிசமும் இரத்தமும் கலந்த இந்த சரீரம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதில்லை. பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்காக மண்ணிற்கு அப்பாற்பட்ட, பூமிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சரீரம், அது அழியாமையின் சரீரமாக, அது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு சரீரமாக காணப்படுகிறது. அப்படி என்றால் இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த மனிதனுக்குள்ளாக அழியாமைக்குரிய ஒரு சரீரம் காணப்பட வேண்டும், அழியாமைக்குரிய ஒரு நிலை காணப்பட வேண்டும். அப்படி அழியாமைக்குரிய நிலையே வேதம் உள்ளான மனிதனாகிய ஆத்மா என்று சாட்சியிடுகிறது. எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் நாம் பார்த்தோம். மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. ஏனென்றால் மண்ணிலிருந்து மாமிசமும் இரத்தமும் கொண்ட இந்த சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாமிசமும் இரத்தமும் கொண்ட இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காது. அப்படி என்றால் இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த மாமிசமும் இரத்தமும் கலந்த இந்த சரீரமானது மண்ணுக்குள்ளாக அனுப்பப்பட வேண்டும். அது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது, அது மீண்டும் மண்ணுக்குள்ளாக சென்று விடுகிறது. அதற்கு இந்த மாமிசமும் இரத்தமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்கு மரணம் என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த மாமிசமும் இரத்தமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த சரீரம் மரணத்துக்குள்ளாக வேண்டும், அது முடிவுக்குள்ளாக வர வேண்டும். இப்படி மாமிசமும் இரத்தமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த சரீரத்தை முடிவுக்குள்ளாக கொண்டு வருவதற்காக அங்கே ஒருவன் அதிகாரம் பெற்றவனாக வீற்றிருக்கிறான். அவன் இந்த பூமியின் ஆளுமைக்குரியவன். ஏனென்றால் இந்த பூமியின் மண்ணினாலே மாமிச சரீரம் உருவாக்கப்பட்டது. அப்படி மாமிசமும் இரத்தமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாமிச சரீரம் பூமியின் அதிகாரத்துக்குள்ளவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு வருகிறது. இந்த பூமியின் ஆளுகையும் அதிகாரமும் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபீடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இப்படி காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்தை முடிவுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே அது கொண்டு வருகிறது. ஏனென்றால் இந்த ஆளுமை பூமியை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி ஆளுமைக்குள்ளாக அவன் பெற்றிருக்கிற இந்த அதிகாரம் மண்ணுக்குரிய காரியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவன் சபிக்கப்பட்டவனாக மண் மீது தனுப்பப்பட்டான். அதற்கு முன்னரும் அவனுடைய கிரியைகள், அவன் வானத்திலே, ஆகாய மண்டலத்திலே, பரலோக ராஜ்யத்திலே கர்த்தருக்கு நிகராக தானும் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வந்த காரணத்தினால் அவன் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டான். அவனோடு சேர்ந்து கிரியைகளை செய்த தூதர் சேனைகளும் இங்கே தள்ளப்பட்டார்கள். இவர்கள் இந்த பூமிக்குரிய அதிகாரத்திலே இத்தகைய கிரியைகளை செய்வதற்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள்.
மாமிசத்துக்கும் இரத்தத்துக்கும் மரணத்தை கொடுக்க வேண்டும் என்பது அந்த பிசாசு என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேவத்துவத்தின் ஆளுமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் 6ஆம் நாளிலே மனுஷனை தம்முடைய சாயலாக மண்ணிலிருந்து ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். அப்படி ஆணும் பெண்ணுமாக உருவாக்கப்பட்ட அந்த கிரியைகள் யாவற்றையும் அவர் நிறைவேற்றிவிட்டு அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்த அந்த வேளையிலே அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, அவர் மண்ணிலிருந்து உருவாக்கின ஆணும் பெண்ணுமாக கலந்து உருவாக்கின அந்த மனிதர்கள் மனலத்தனையா பெருகக்கூடிய நிலைக்குள்ளாக வந்தார்கள். அப்படி பெருகி இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்குள்ளாக ஆதாம் என்ற மாமிச சரீரம் அவனுடைய முற்பிதாக்களுடைய சந்ததியிலே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சரீரமாக வருகிறார். ஆதாமுடைய பெற்றோர் மண்ணிலிருந்து தேவன் உருவாக்கின 6ஆம் நாளுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய சந்ததியிலே வருகிறவனாக இருக்கிறான். அப்படி என்றால் ஆதாமுக்கு முன் தேவன் மனுஷனை உருவாக்கினார். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த மனுஷர்கள் ஆணும் பெண்ணுமாக உருவாக்கப்பட்டார்கள். இவைகள் வேதாகமத்திலே அநேக இடத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உருவாக்கிற பின் தேவன் மனுஷனை சிருஷ்டிக்க போது அவரை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சாட்சியிடுகிறார். ஆதாமுக்கு முன் வரையிலும் இருந்த அந்த மனிதனுக்குள்ளாக மண்ணுக்குரிய சாயலுக்குரிய சரீரம் மாத்திரம் இருந்தது. அவனுக்குள்ளாக ஆவிக்குரிய சரீரம் காணப்படவில்லை. இங்கே ஆவிக்குரிய சரீரம் கொண்டவனாக ஆதாம் சிருஷ்டிக்கப்படுகிறார். மண்ணான சரீரம் கொண்டவர்கள் 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆதாமினுடைய பெற்றோரும் மண்ணான சரீரம் கொண்டவர்கள். அப்படி மண்ணான சரீரம் கொண்டவர்களுக்குள்ளாக பிறந்த ஆதாம் என்ற ஒரு மனிதன் வேறு பிரிக்கப்படுகிறார். மனிதன் மற்ற ஜீவராசிகளை போல ஆதாமுக்கு முன் மண்ணுக்குரியவர்களாகவே காணப்பட்டார்கள். அப்படி மண்ணுக்குரியவர்களாக காணப்பட்டவர்களுக்குள் இருந்து ஆதாம் வேறு பிரிக்கப்பட்ட நிகழ்வு அங்கே வேதம் சாட்சியிடுகிறது. அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதும் போது அவனுக்குள்ளாக அழியாமை என்ற ஒரு சரீரம் உருவானது. மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த மாம்ச சரீரத்துக்குள்ளாக அழியாமைக்குரிய ஒரு சரீரம் உருவாகிறது. அப்படி அழியாமைக்குரிய சரீரத்தை பெற்ற முதல் மனிதன் ஆதாம். ஆதாம் மண்ணான சரீரம் கொண்ட மற்றவர்களிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டார். அப்படி மண்ணான சரீரம் கொண்டிருந்த மற்ற ஜனங்களுக்குள்ளாக இருந்து வேறு பிரிக்கப்பட்டவன் அவனை குடியமர்த்துவதற்காக ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார். அந்த தோட்டம் ஏதேன் தோட்டம். நாம் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார் என்று சங்கீதக்காரன் சாட்சியிடுகிறார். சங்கீதம் 103:14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய மாம்ச சரீரம் மண்ணான சரீரமாக இருக்கிறது. ஆதாமுக்கு முன்னர் வரையிலும் மனிதன் அந்த மண்ணான சரீரத்தோடு தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். அதற்கு பின்னாக இருக்கக்கூடிய எந்த நிலையும் அவனிடத்திலே காணப்படவில்லை. ஆனால் ஆதாம் கர்த்தருடைய ஸ்பரிசத்தினால் தனக்குள்ளாக உள்ளான மனுஷனை பெற்றுக் கொண்டான். கர்த்தருடைய ஸ்பரிசத்தினால் உள்ளான மனிதனை பெற்றுக்கொண்ட முதல் மனிதன் ஆதாம். கர்த்தருடைய ஸ்பரிசம் அல்லாதபடிக்கு மண்ணினால் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாக காணப்பட்டார்கள். ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கிரியைகள் யாவும் நிறைவேறி இருக்கிறது. மண்ணினால் தேவன் 6ஆம் நாள் என்று சாட்சியிடக்கூடிய அந்த நாளிலே உருவான மனிதர்கள் ஆணும் பெண்ணுமாக உருவாக்கப்பட்டார்கள். அப்படி ஆணும் பெண்ணுமாக உருவாக்கப்பட்டவர்களுக்குள்ளாக அழியாமைக்குரிய சரீரம் இல்லை, அது அழிவுக்குரிய மண்ணுக்குரிய சரீரமாக இருந்தது. ஆனால் அப்படி மண்ணுக்குரிய சரீரமாக இருந்த ஆதாம் அங்கே மண்ணுக்குரிய மற்றவர்களிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுகிறான். ஆதாமுடைய சந்ததி ஜீவன் என்ற ஆத்மா கொண்ட சந்ததியாக இந்த பூமியிலே வேறு பிரிக்கப்பட்டது. 2 சரீரமாக இவைகள் ஒரு மாம்ச சரீரத்துக்குள்ளாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சாட்சியிடுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஜென்ம சரீரம் அது மண்ணான சரீரம், அது மாமிசமும் இரத்தமும் கொண்ட சரீரம். அந்த ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் அது பிந்தினது. ஆவிக்குரிய சரீரம் கொண்ட முதல் மனிதன் ஆதாம்.
மண்ணின் சாயலை கொண்ட மாமிசமும் இரத்தமும் கொண்ட சரீரத்தை கொண்ட முதல் மனிதன் ஆதாம் அல்ல. ஆதாம் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்ற முதல் மனிதன். ஆவிக்குரிய சரீரம் அது கர்த்தத்துவம் என்று சாட்சியிடப்படுகிறது. மாமிசம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் தேவத்துவம் என்று சாட்சியிடப்படுகிறது. ஏனென்றால் தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார். தேவன் 6 நாளிலும் சிருஷ்டிப்புக்குரிய கிரியைகளை செய்தார். தேவன் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்த பிறகு அவர் ஆவிக்குரிய சரீரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையினை ஆதாமுக்கு கட்டளையிட்டார். ஏனென்றால் ஆதாமுக்குள்ளாக தன்னுடைய சுவாசத்தை அவர் ஊதினார். அங்கே கர்த்தத்துவம் ஆரம்பமானது. சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறுகளை சொல்லக்கூடிய அதிகாரம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னர் நிகழக்கூடிய நிகழ்வுகள் யாவும் கர்த்தத்துவத்தின் ஆளுமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவத்தின் கிரியைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவத்துவத்திலே உருவாக்கப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள். அப்படி தேவத்துவத்துக்குள்ளாக உருவாக்கப்பட்ட அந்த மண்ணென்ற சரீரம் கொண்டவன் ஆவியின் சரீரம் பெற்றுக் கொள்ளவனாக மாறின அந்த கிரியைகளை கர்த்தத்துவம் என்று சாட்சியிடப்படுகிறது. அப்படி கர்த்தத்துவத்துக்குள்ளாக முதலாவது கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன் மண்ணுக்குரிய சரீரத்துக்குள்ளாக இருந்து ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றவனாக உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். ஆதாம் என்ற மாம்ச சரீரம் மண்ணுக்குரிய சாயலை கொண்டிருக்கக்கூடிய மற்ற ஜனங்களில் இருந்து வேறு பிரிக்கப்படுகிறார். வேறு பிரிக்கப்பட்டவனுக்குள்ளாக ஆவிக்குரிய நிகழ்வு அங்கே நிகழ்கிறது. அப்பொழுது அந்த மண்ணான சரீரம் கொண்ட ஆதாமுக்குள்ளாக அழியாமை என்ற ஆவியின் சரீரம் உருவாயிற்று. ஆவியின் சரீரம் பெற்ற முதல் மனிதன் ஆதாம். மண்ணான மாமிசமும் இரத்தமுமான சரீரத்தை கொண்ட முதல் மனிதன் ஆதாம் அல்ல. அவர்கள் ஆதாமுக்கு முன்பாக பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிருஷ்டிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவத்துவம் முந்தினது, கர்த்தத்துவம் பிந்தினது. தேவத்துவத்தின் கிரியைகள் அழிவுக்குரிய கிரியைகள். அவை யாவும் ஒரு நாள் அழிந்து போகும். வானமும் பூமியும் தேவனால் உருவாக்கப்பட்டது. வானமும் பூமியும் ஒரு நாள் அழிந்து போகும். தேவத்துவத்தின் கிரியைகள் யாவும் அழியக்கூடிய ஒரு நிலை. ஆனால் கர்த்தத்துவத்தின் கிரியைகள் அழிவில்லாத ஒரு நிலை. ஆதாமுடைய பெற்றோர்கள் மண்ணான மற்றவர்களோடு இருந்தார்கள். அவர்கள் வயல்வெளியை உருவாக்கி இருந்தார்கள். அவர்கள் உணவுக்காக அந்த வயல்வெளிகள் யாவும் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த வயல்வெளிகளிலே காயினும் ஆபேலும் இருந்தார்கள் என்று இங்கே வேதம் சாட்சியிடுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல் இவர்கள் 4 ஒரு வயல்வெளி உருவாக்கப்பட வேண்டியது இல்லை. ஆதாம் பிரித்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக காணப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் ஆகாரம் கொடுப்பதற்காக வயல்வெளிகள் உருவாக்கப்பட்டது. வயல்வெளிகள் மண்ணான சரீரம் கொண்ட மற்றவர்களால் உருவாக்கப்பட்டிருந்தது. அப்படி மண்ணான சரீரம் கொண்ட மற்றவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த வயல்வெளிக்குள்ளாக காயினும் ஆபேலும் இருந்தார்கள் என்று வேதம் சாட்சியிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆனால் இந்த வயல்வெளிக்குள்ளாக, இந்த பூமிக்குள்ளாக தங்களுடைய கிரியைகளை செய்து கொண்டிருந்த மண்ணான சரீரம் கொண்டவர்கள் மத்தியில் இருந்து ஆதாம் பிரித்தெடுக்கப்பட்டு ஏதேன் என்ற தோட்டத்திலே, கர்த்தருடைய தோட்டத்திலே வைக்கப்பட்டான். ஆனால் அவனுடைய கிரியைகள் மாறுபாடான கிரியைகளாய் அமைந்தபடியினால் அவனை கர்த்தர் அந்த நிலையிலிருந்து, அவர் உருவாக்கின அந்த தோட்டத்தில் இருந்து மீண்டுமாக இந்த பூமிக்கு தள்ளினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்த்தோமே என்றால், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். காயினை கொல்கிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமிடமிருந்து அவன் அங்கே வேறு பிரிக்கப்பட்ட நிலையிலே அவன் எவன் என்று இங்கே சாட்சியிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எவன் என்று சாட்சியிடுகிறார். மண்ணின் சாயலுக்கு மண்ணுக்குரிய சரீரத்தை கொண்டிருந்த, அழிவுக்குரிய சரீரத்தை கொண்டிருந்த மற்ற ஜனங்களும் காயினுக்கு எதிராக தன்னுடைய கிரியைகளை செய்யாதபடிக்கு காயின் காக்கப்பட்டவனாக, முத்திரிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். காயினை கொல்லுகிற எவன் என்று இங்கே சாட்சியிடப்படுகிறது. இங்கே கொலை செய்தவின் ஆதாமிடத்தில் இருந்து காயின் தனியாக வருகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆபேலை கொலை செய்த பின் காயின் நோத் என்னும் தேசத்திலே போய் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் குடியிருந்த தேசம்
நோத் என்னும் தேசம். ஒருவன் குடியிருக்கும் போது அது தேசம் என்று அழைக்கப்படுகிறதில்லை. மண்ணான சரீரம் கொண்டிருந்த, அழிவுக்குரிய சரீரத்தை கொண்டிருந்த, மாம்ச ரத்தத்தை சரீரத்தை கொண்டிருந்தவர்கள் அந்த தேசத்திலே அநேகர் இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நோத் என்னும் தேசத்துக்குள்ளாக காயின் சென்று அங்கே குடியிருந்தான். அங்கே பெண் கொண்டான். தாயின் தனியாக வந்தவன் அங்கே மனைவியை அறிகிறான். அவன் மனைவியை அறிந்த பின் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான். அந்த குழந்தைக்கு ஏனோக்கு என்று பெயரிடுகிறான். காயின் தன்னுடைய மகனின் பெயரினால் ஒரு பட்டணத்தை உருவாக்கினான். இருப்பது 3 பேர், காயினும் காயினுடைய மனைவியும் காயினுடைய குமாரனாகிய ஏனோக்கும். இந்த மூவருக்குமாக ஒரு பட்டணம் உருவாக்கப்படுவதில்லை. அந்த பட்டணம் என்பது அநேக ஜனங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. அநேக ஜனங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி 3 பேருக்காக உருவாக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அநேக மண்ணுக்குரியவர்களாக இருந்தார்கள். அநேக மாமிச சரீரத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக கர்த்தருக்கு பலியிடுவதற்காக 2 மாத்திரம் சென்றார்கள். அழிவில்லாத சரீரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஆதாமுடைய சந்ததியிலே வந்தவன் அங்கே ஆவியின் சரீரம் பெற்றுள்ளவனாக காணப்படுகிறார். அப்படி ஆவியின் சரீரம் பெற்றிருந்தவர்கள் பலியிடச் சென்றார்கள். கர்த்தருக்கு பலியிடுவதற்காக ஒருவன் தன் விளைநிலத்தில் இருந்து பொருட்களை எடுத்துச் சென்றார். ஒருவன் தன் மந்தையில் இருந்து ஆடு எடுத்துச் சென்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அநேகர் இருந்த இடத்திலே கர்த்தருக்கென்று காணிக்கையை செலுத்த சென்றவர்கள் 2. ஏனென்றால் ஆவியின் சரீரம் பெற்றிருந்தவர்கள் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக, கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்துவதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு பலியிட சென்ற 2 ஒருவனுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது, ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. காயினுடைய பலி அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை. அவன் ஆக்கினைக்குரியவனாக தீர்க்கப்படுகிறார். ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவனுக்கே ஆக்கினையும் நியாய தீர்ப்பும். மண்ணான சரீரம் கொண்டிருக்கிறவன் இந்த மண்ணுக்குரிய கிரியைகளை நிறைவேற்றி இந்த மண்ணோடு மண்ணாகி சென்று விடுவான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேலுடைய மாம்ச சரீரம் காயினால் கொலை செய்யப்பட்டது. ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த அழியாமையின் சரீரம், ஆவிக்குரிய சரீரம், அது இன்றமும் ஜீவிக்கிறதாக காணப்படுகிறது. அது நியாய தீர்ப்பு நாளிலே தன்னுடைய கிரியைகளுக்கு உட்படுத்தி நித்திய காலமாய் அழியாத பரலோக ராஜ்யத்திலே அது கர்த்தருடைய சமூகத்திலே சாட்சிடுகிறதாக காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆபேலினுடைய மண்ணுக்கொத்த சரீரம் மரித்தது. அது மண்ணோடு மண்ணானது. ஆபேல் பெற்றிருந்த ஆவியின் சரீரம் அது இன்னமும் ஜீவிக்கிறதாக இருக்கிறது. ஆபேல் மரித்து இன்றும் பேசுகிறான். மாமிசம் மரித்த பின்னும் பேசும் சரீரம் கொண்டவர்களுக்காக எழுதப்பட்டதே வேதாகமம். வேதாகமம் ஆவியின் சரீரம் கொண்டவன் எப்படியாக உருவாக்கப்பட்டான் என்றும், எப்படியாக வேறு பிரிக்கப்பட்டான் என்றும், எப்படியாக வழிநடத்தப்பட்டான் என்றும் சாட்சியிடக்கூடிய ஒரு சாட்சியின் புத்தகம். இது ஒரு வரலாற்று புத்தகம். இந்த வரலாறு ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவர்களை மாத்திரம் வேறு பிரித்து காட்டக்கூடிய வரலாற்று புத்தகம். இந்த புத்தகம் ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவன் எப்படியான கிரியைகளை செய்ய வேண்டும், அவன் எப்படியான காலங்களிலே எப்படியான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன புத்தகம். மண்ணான மாம்ச சரீரத்துக்காக எழுதப்பட்டிருக்கிற, அழிவுக்குரிய காரியத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிற புத்தகம் இது அல்ல. இது ஜீவ புத்தகம். இந்த ஜீவ புத்தகமானது ஜீவனுக்குரியவன் எப்படியாக நடத்தப்பட்டான், ஜீவனுக்குரியவன் எப்படியாக வேறு பிரிக்கப்பட்டான், ஜீவனுக்குரியவன் எப்படியாக நடக்க வேண்டும் என்பதற்கு சாட்சியிடக்கூடிய பிரமாண புத்தகமாகவும் இது காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது ஒரு வரலாற்று புத்தகம். இந்த வரலாறு ஆதாமிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. அதற்கு முன்னர் இருந்த காரியங்கள் ஜீவன் அல்லாத இருக்கக்கூடிய கிரியைகளுக்குரிய காரியங்கள். தேவன் சகலத்தையும் உருவாக்கினார். அவரால் உருவாக்கப்பட்டதே வானமும் பூமியும். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதே இதில் உள்ள யாவும். ஆனால் அப்படி சிருஷ்டித்த அவர் அழியாமையின் சரீரம் கொண்டவனாக மண்ணுக்குள்ளாக இருந்த அந்த மனிதனுக்குள்ளாக இருந்து ஒரு பிரிவை தேர்ந்தெடுக்கிறார். அது தன்னுடைய ஜனமாக தன்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இத்தகைய கிரியைகளை கர்த்தத்துவத்திலே செய்து வருகிறார். கர்த்தத்துவத்தின் கிரியைகள் ஆரம்பமானது பூமியும் வானமும் சிருஷ்டிக்கப்பட்டு அநேக 1000 ஆண்டுகளுக்கு பின்.
இன்னும் அநேக 1000 ஆண்டுகள் இந்த பூமியும் வானமும் இருக்க போகிறது. ஆனால் கர்த்தத்துவத்தின் கிரியைகள் நிறைவேறிவிடும். கர்த்தத்துவத்தின் கிரியைகள் பூமியின் கடைசி பரியந்தமும் வராது. கர்த்தத்துவத்தின் கிரியைகள் இடைநிலையிலே ஆரம்பமாகி இடைநிலையிலே முடிந்து போகும். ஆனால் தேவத்துவத்தின் ஆளுமை இந்த பூச்சக்கரத்தை பறந்து விரிந்து இந்த வானமும் பூமியும் அழியும் வரையிலும் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் என்ற அழியாமையின் சரீரத்தை பெற்றிருக்கிறோம். இது கர்த்தர் மண்ணான மற்ற ஜனங்களிலிருந்து நம்மை வேறு பிரித்ததற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம். கர்த்தர் நம்மை வேறு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிற முத்திரை. இது அவருடைய ஜனம் என்ற முத்திரை, தனக்கு சொந்த ஜனம் என்று முத்திரை. மண்ணான சரீரம் மண்ணோடு சென்றுவிடும். ஆனால் மண்ணான சரீரத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவன் தனக்குள்ளாக பெற்றிருக்கிற ஆவியின் சரீரத்தை அவருடைய ராஜ்யத்திலே நித்திய காலமாய் அவரோடு இருப்பதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கிருபையாகும். அந்த கிருபையை பெற்றிருக்கிற நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆவியின் சரீரத்தை இழந்து போகக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆவியின் சரீரம் இழந்து போகக்கூடிய வேளை மீண்டுமாக இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ஜனமாக போகிறார்கள், அவருடைய ஜனமாக போகிறார்கள். எப்படி மண்ணுக்குரிய சரீரமாய் இருந்து மண்ணோடு மண்ணாக ஆவியின் சரீரம் இல்லா நிலையிலே புறஜாதிகளாக நாம் இருந்தோமோ அதே நிலைக்குள்ளாக மீண்டும் இந்த புறஜாதி வரப்போகிறது. அந்த கிரியைகள் நாள் ஆரம்பமாவதற்கு முன்பாகவே அந்த ஆவியின் சரீரத்தை கட்டளையிட்டிருக்கிற பிரமாணத்தின் மூலம் காத்து கொண்டும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களாக நம்முடைய கிரியைகளை நாம் நிறைவேற்ற நமக்கு கர்த்தர் கிருபையை தருவாராக. தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.